ஃப்ரண்ட் நேரலுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியா வாஸ் பங்களாதேஷ் நம்ம இந்தியன் ஸ்குவாடை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நேற்று வீடியோவில் நிறையா பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் டீம் ஸ்குவாடு வந்து செலெக்ஷன் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு பற்றி பேசியிருந்தேன். ஆனால் ஸ்குவாடை பற்றி பேசுகிறேன்னு ஒருத்தர் வந்து ஆதங்கப்பட்டிருந்தார். உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை பற்றி மட்டும் பேசுவீங்களா, கடைசி வரைக்கும் ரிவ்யூவே பண்ணலையாப்பான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தா அது அப்படி கிடையாது. நேற்று வந்து வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதுக்கு மேலே உட்காந்து மொக்கப்பட வேண்டாமேன்னு தான். ஸோ அதற்கு அடுத்து வந்து நான் போட்டிருக்கணும், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் இன்னும் டீட்டெயிலாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்தியா வாஸ் பங்களாதேஷ் இந்தியன் ஸ்குவாடை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்குவாடில் யார் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், யார் யார் எடுத்துருக்கலாம், இருக்கிற ஸ்குவாடில் என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ்ன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீலங்கன் டீமை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். அது பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரிவெஞ்ச் மூமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், இங்கிலாந்துக்கு எதிராக வந்து 2 மேட்ச் தோற்ற பிறகு நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்ரீலங்கானால எவ்வளோ பெரிய ஜாம்பவான் டீம், ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து தோற்றுருக்காங்களே, ஸோ ஸ்ரீலங்கா ஏன் இப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக வேறு லெவலில் ரிவெஞ்சு கொடுத்துருக்காங்க. மேபி சீரியஸ் தோற்றுருக்கலாம், ஆனால் ஸ்ரீலங்கா வந்து அங்கே வந்து நாங்களும் கிரிக்கெட் தான் விளாட்றோன்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதன் மூலமாக நம்ம கோச் ஆக்சுவலாக வந்து டெம்பரவரியாக தான் அவர் இருப்பான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சனத் ஜெயசூர்யா அவர்களை வந்து பெர்மனண்ட்டாகவே வந்து கோச்சாக மாற்றிடுவாங்கன்னு தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்துனும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்தியன் டீமுக்கு வருவோம். இந்தியன் டீம் ஸ்குவாட் அறிவித்ததுலேருந்து இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசுகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அதே தப்பை தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறையா பேர் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங் சைடு ஸ்பின்னர்ஸுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாமோ. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்பின்னு அப்படின்னு எடுத்தாலும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் அக்சர் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் கண்டிப்பாக இடம் பெற முடியும். ஸோ அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். அஸ்வின் கன்ஃபார்மாக பிளேயிங் லெவலில் இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவ் வந்து ஆப்ஷனில் இருந்தாலுமே ஸோ இன்னொரு ஸ்பின்னர் இருந்திருக்கலாமோ ஸ்குவாடில் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியன் டீம் அப்படி சொன்னோன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஓப்பனிங். ஸோ எல்லாருமே நம்ம இந்தியன் டீம்னால வந்து பேட்டர்ஸ் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்மன்னு இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் அதே நடக்கும். ஸோ பேட்டிங் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ பேட்டிங் அப்படின்னு சொன்னோன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து திருப்பி எடுத்திருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். ரெண்டாவது வந்து கில். ஸோ கில் எடுத்திருக்காங்க, அது வந்து நம்ம மாற்றுக்கருத்தே கிடையாதுன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அது எந்தெந்த பிளேயர் அப்படின்றத சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அபிமன்யு ஈஸ்வர். ஸோ அபிமன்யு ஈஸ்வர் வந்து துலீப் டிராஃபிலேருந்து நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதற்கு முன்னாடியே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸில் அப்பப்போ வந்துட்டு போயிருக்காரு. இருந்தாலும் அவருக்கான இடம் வந்து கண்டிப்பாக கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இந்தியன் டீமில் அவருக்கான இடம் இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அதற்கான பொட்டென்ஷியல் அண்ட் அந்த கேப்பபிள் கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட இருக்குதுன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஒரு கேப்டன்சி கொடுக்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேப்டன்ஸ் 4 பேர் பார்த்தாலே தெரியும், ஸ்ரேயாஸ் ஐயர், கில் அண்ட் ருத்ராஜ் அண்ட் வந்து ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வரன் நேம் இப்போ நிறையா பேருக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ முன்னாடி வந்து நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அந்த துலீப் டிராஃபிலேருந்து நம்ம வந்து ரீசெண்டாக எல்லாருமே வந்து அவர் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதற்கடுத்து தான் அவர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் உண்மை. ஸோ அவ்வளோ ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டான பிளேஸ்மெண்ட் கிடைக்கலன்னு தான் உண்மை. மேபி இந்த டெஸ்ட் இல்லைனா அடுத்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கடுத்தபடியே எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ அவரை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ ஒரு கில்லுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கேஎல் ராகுல் அங்கே இருக்கிறதுனால ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு வேளை வந்து வாய்ப்பு கொடுக்கலையோ, இன்னும் சில பேர் வந்து இன்னும் அந்த ப்ராப்ளம் முடியல, ஸோ அவருக்கும் பிசிசிஐ உள்ள அந்த ஒப்பந்தம் வந்து இன்னும் கிளியராக முடியல, ஸோ அதனால கூட இவர் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வச்சிருக்கலாம்ன்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறத விட அவருக்கான இடம் அங்கே இல்லைன்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அபிமன்யு ஈஸ்வர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அதற்கு அடுத்தபடியாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ சொல்லியிருந்தோம், முகமது ஷமி. எஸ், ஷமி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் கண்டிப்பாக நானும் சொல்லுவேன். ஏன்னா தான் முகமது சிராஜ் இருந்தாலுமே வந்து ஷமி மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணர் கண்டிப்பாக ரெட் பால் கண்டிப்பாக அவர் இருந்திருக்கணும். ஸோ அவர் இல்லை. ஸோ அதுக்கான ரீசன் வந்து ப்ராப்பராக எனக்கு தெரிய வரல. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவரோட ஃபிட்னஸ் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குமோ, இல்லாட்டி ஃபிட்னஸ் வந்து ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு. ஸோ அடுத்து வரக்கூடிய டொமஸ்டிக் லெவலில் வந்து அவரை தன்னை நிரூபிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து டீமில் இடம் கிடைக்கும் தான் நான் சொல்லியிருந்தேன்.
ஸோ அது ஒரு ரீசனாக தான் பார்க்கப்படுது. அவருக்கான இடம் கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து 1000 பேசலாம், ஆனால் உள்ள உண்மையில் என்ன ரீசன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ இன்னமேட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எந்தெந்த பிளேயர் ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து அவங்க பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதற்கான விஷயங்கள் வந்து கூடிய சீக்கிரம் தெரிய வரும்னு நம்புவோம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து வாஷிங்டன் சுந்தர். ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதற்காக இன்னொரு ஸ்பின்னர் ஆப்ஷன் வந்து வச்சிருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம சேப்பாக்கில் நடக்க போகுது. ஸோ சேப்பாக்குன்னு சொன்னால் நம்ம ஸ்பின் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு டீமுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் அப்படி பார்த்தா மினிமம் வந்து 2 இல்லாட்ட மேக்ஸிமம் 3 பேர் தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்கு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் இப்போ நடக்க போகிற மேட்சஸ் வந்து சென்னை சேப்பாக்குன்றதுனால கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும் தான் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த டவுட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் இருந்திருக்கலாம்னு தான் தோணுது. ஸோ அதை பற்றி நீங்கள் எனக்கு கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம டீமில் ஃபேஸஸ் அப்படி வந்தால் பும்ரா கண்டிப்பாக வந்து நம்ம டீமுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காருன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய பேரிடியாக தான் இறங்கியிருக்கும். ஸோ அது வந்து உண்மையில் நமக்கு ப்ளஸ்ன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக சிராஜ். ஸோ முகமது சிராஜ் நம்ம வந்து ஒயிட் பால் வந்து சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். பட் முகமது சிராஜ் மாதிரி ஆள் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு தேவை. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அவர் தான் வந்து சரியான ஆளாக இருப்பார். சரியான அந்த ஆட்டிடியூட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அதற்கு அடுத்தபடியாக வாய்ப்பு கொடுத்துருக்க எஸ் தயாள். உண்மையிலேயே அதையும் வந்து நம்ம வரவேற்கணும். ஸோ நிறையா பேர் வந்து நம்ம வேர்ல்டு கப்லேருந்து ஒயிட் பாலுக்கு பார்த்துருப்போம். ஸோ முகேஷாக இருக்கட்டும், ரெண்டாவது ஹர்ஷிப் சிங்காக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வெல்கம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம யாஸ் தயாலையும் கண்டிப்பாக நம்ம வெல்கம் பண்ணி தான் ஆகணும். ஸோ உண்மையில் வந்து அது ஒரு நல்ல பிக்குன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஐபிஎல்லில் நம்ம ஆர்சிபிக்காக அவர் விளையாண்டதை பார்த்துருப்போம். ஸோ ஆர்சிபின்னு சொன்னால் இன்னொரு பிளேயர்னா ஆகாஷ் தீபா கண்டிப்பாக மறந்துட முடியாது. ஸோ அவரும் ஆர்சிபியில் தான் வந்திருக்காரு. ஸோ நான் சொன்ன அந்த ஆல்ரவுண்டர் வந்து அவர் தான், அந்த ஃபேஸ் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ அவர் தான் இப்போ எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நிறையா பிளேயர்ஸ் வந்து இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க கண்டிப்பாக சொல்லணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆகாஷ் தீப்பை நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் கேட்கல. ஸோ அவரோட ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்த்தாலே தெரியும். ஸோ அவரோட இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருந்த நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஸோ நான் அவரை குறை சொல்ல போகிறதில்ல, இருந்தாலும் அவரை மாதிரி இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் விட்டுட்டு ஸோ அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் பதிலாக வந்து வாஷிங்டன் சுந்தர் கூட கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் தான் தோணுது. ஆனால் அவருக்கு வந்து இன்ஜுரி ப்ராப்ளம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரில. ஸோ இதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்குது. நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு. இதற்கு அடுத்தபடியாக இப்போ ஓவராலாக வந்து நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாட் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா அண்ட் பும்ரா இந்த 4 பேர் வந்திருக்கிறது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் நிறையா பேர் வந்து இவங்களால தான் வந்து டீம் வந்து லோ ஸ்கோருக்கோ இல்லை டீம் வந்து வேறு ஏதாவது அடி வாங்குறதுக்கு காரணமாக இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு யங் பிளேயர்ஸ் இது 2மே கலந்து தான் வந்து டீமை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மேபி இந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமா இன்னொருத்தர் கண்டிப்பாக சொல்லணும்னா எஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டிப்பாக நான் பேசாமல் போகிறேன். நிறைய பேர் கேட்கலாம் ருத்ராஜ் கெய்க்வாடையே நீங்கள் கொண்டு வர அப்படின்ட்டு. ஸோ நான் அபிமன்யு ஈஸ்வரன் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து பேசிகிட்டு இருக்கணும் அதே அளவுக்கு இவருக்கும் அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ சுப்மன் கில்லுக்கும் நான் ருத்ராஜுக்கும் கம்பேரிசனே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒயிட் பால் கிடையாது, 2020 கிடையாது, 1 டே கிடையாது. ஆனால் சுப்மன் கில்லை வந்து இந்தியாவில் வந்து 3 ஃபார்மேட்டுக்குமே அவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுதான் உண்மை, அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ அதே மாதிரி ஏன் ருத்துராஜை நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோடய கொஸ்டின்ஸு. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ரெட் பாலை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்ன்றது உண்மையிலும் சொல்கிறேன், அவர் மாதிரி ஒரு பிளேயர் நம்ம இந்தியன் டீம் கிடச்சது வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா வந்து அவரோட பொட்டென்ஷியல் ரெட் பால் டோர்னமெண்ட்டில் நீங்கள் ரெக்கார்டு பார்த்தாலே தெரியும். ஸோ சாதாரணமாக அவர் வந்து ரெட் பால் டோர்னமெண்ட் வந்து ஈஸியாக எடுத்துட முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் நம்ம ருத்துராஜுக்கு ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அவரையும் ஏன் டீமில் இருக்கக்கூடாதுன்னு தான் இப்போ எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அதுதான் என்னோடய கேள்வியும் கூட. ஸோ அபிமன்யு ஈஸ்வராக இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயாராக இருக்கட்டும், அதற்கு அடுத்தபடியாக நம்ம ருத்துராஜ் அண்டு வாஷிங்டன் சுந்தர், ஏன் கேஎல் பரத் கூட வந்து ரீசெண்டாக இருந்தார். அவர் வந்து கீப்பிங் ஆப்ஷன் இல்லாதனால தான் வந்து அவர் வந்து இப்போதைக்கு இல்லைன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ கேஎல் பரத் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து டெஸ்ட்டுக்கு ஃபார்மேட்டுக்கு அவர் ரெகுலராக பார்த்துருப்போம். ஆனால் இப்போ வந்து கேஎல் ராகுல் உள்ளே கொண்டு வந்து தான் நிறையா பேர் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் அவர் வந்து நம்ம இந்தியாவுக்காக நிறையா வந்து விளையாண்டுருக்காரு. ஆஸ் யூஷுவல் ஜடேஜா மாதிரி தான். ஸோ இன்னமேட்டில் அவங்க தேவையில்லப்பா, எதுக்குப்பா அவங்க டீமில் குறைச்சிட்ருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான 4 பேர் இருக்காங்க. இருந்தும் கேஎல் ராகுலுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு
என்னை பொறுத்த வரைக்கும் கீப்பிங்னா கண்டிப்பாக அது ரிஷப் பண்ணுறதா இருக்க போகிறேன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. துருவ் ஜீரலும் நல்ல பிளேயர் தான். ஸோ துருவ் ஜீரல் வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளேயரை வந்து கண்டிப்பாக வைக்க முடியாது. ஸோ அவரோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலும் தெரியும், நல்ல பிளேயர் தான், நல்லா கேப்பபிள் இருக்குது. இருந்தாலும் கீப்பிங்னு வரும்போது கண்டிப்பாக வந்து ரிஷப் பண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். மேபி ரிஷப் பண்ட் இருந்தும் கேஎல் ராகுலுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமோ, ஏன்னா வந்து பேட்டிங்கை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கீப்பிங் அவர் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். மேபி காயம் ஏதாவது ரிஷப் பண்ட் வந்து விலகிற மாதிரி இருந்தாலும் கூட துருவ் ஜுரல் தான் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக போகும். அவர் தான் போகணுன்றதான் என்னோட கருத்தும் கூட. பிளேயிங் 11 அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்ல விஷயம் ஓப்பனிங் அப்படி எடுத்தோன்னா ஆஸ் யூஷுவல் ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் நிறைய பேர் வந்து ஏன் கில்லை இறக்கக்கூடாது அப்படிம்பாங்க. கில் வந்து நல்ல பிளேயர் தான், ஓப்பனிங் ஆடி இருக்கார், இல்லவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா அண்டு ஜெய்ஸ்வால் தான். இவங்க ஓப்பனிங் பேர் வர ஒரு ஓப்பனிங் பேர் இருக்கும்போது எனக்கு டவுட்டு தான். இப்போ ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா எப்படி சொன்னால் அவரோட கேப்டன்சியாக இருக்கட்டும், ரெண்டாவது அவர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஸோ ஆப்போனண்ட்டில் ஒரு யங் டேலண்டட் பேட்ஸ்மேன். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் தான் வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் டீம்லேயும் வந்து இந்த அளவுக்கு செட் ஆகுமா அப்படின்றது கண்டிப்பாக டவுட்டு தான். ஸோ நம்ம டீமில் அது செட் ஆகிருக்கு. ஸோ ஓப்பனிங் பேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா அண்டு ஜெய்ஸ்வால் தான். ஸோ ஒன் டவுன் அப்படி வந்தால் ஒன் டவுன் கில்லுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டவுன்லனா மேபி கில் ஆர் கோலி இந்த 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் மேபி கோலியே வரலாம். ஸோ கில் வந்து இன்னும் பொட்டன்ஷியலாக வந்து பின்னாடி வந்து ஸ்டாண்ட் பண்ணி விளையாடக்கூடியவர். ரெண்டாவது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் கியரை மாற்றக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ கோலின்றது இப்போ கோலி வந்து நார்மலாக சொல்கிறேப்பா, கோலி வந்து பேட்ஸ்மேன் கிடையாதுன்னு கேட்கலாம். ஸோ கோலி வந்து எப்போவுமே ஆவரேஜாக அவருக்கான பொட்டன்ஷியலாக ஆடிட்டே தான் இருப்பார். ஸோ அவர் வந்து எப்படின்னா ஒரு ஒன் டேவாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், 50 ரன்ஸ் 100 ரன்ஸ் தாண்டிட்டாரா அதற்கடுத்து அவரோட லெவலே வேறு. ஸோ அவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டார்னா மனுஷன் அதுக்காக அவுட்டே ஆக மாட்டார், அந்த மாதிரி ஆள் தான் அவர். அதே தான் கில்லுக்கும். ஸோ கில்லுக்கு இப்போ இறங்கும் போது அந்த டயத்தில் வந்து ஒரு 100 ரன் 150 ரன் நம்ம எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் அடாப்ட் டைப்பாக இருந்தால் உண்மை. ஸோ அதுவும் ரெட் பாலில் வந்து அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. ஸோ அதனால் 1 டவுன் வந்து கோலியாக இருக்கும், 2 டவுன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கில்லாக தான் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம வந்து பந்துக்கு தான் போய் ஆகணும். ஸோ கீப்பிங்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ரிஷப் பண்ட் இருப்பார். ஸோ ரிஷப் பண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி திருப்பி மீண்டு வந்து இந்த அளவுக்கு ஒயிட் பால் டோர்னமெண்ட் என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ ரெட் பாலுக்கும் வராரு. ஸோ ஒயிட் பாலோட எல்லாருமே அவர்கிட்ட எதிர்பார்க்குற அந்த அக்ரஸிவ் வந்து அந்த ரெட் பால் டோர்னமெண்ட்டில் தான். கண்டிப்பாக அந்த பதிலடி அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆப்ஷனே இல்லை, 5வது பிளேஸில் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இறங்குவார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம சர்ஃப்ராஸ் கானை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஸோ அவரை பற்றி பேசும்போது அவரோட தம்பியை பற்றியும் கண்டிப்பாக எல்லோரும் பேசுவாங்க. ஸோ சர்ஃப்ராஸ் கானுக்கு கண்டிப்பாக வந்து போராடி இந்த வாய்ப்பு வந்து கதவை வந்து உடச்சிருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லணும். அவர் லாஸ்ட் டெஸ்ட்லேயே வந்து அதை பண்ணிட்டார். ஸோ லாஸ்ட்டு சீரீஸில் இங்கிலாந்து சீரீஸில் வந்து அவர் வந்து தான் யாருன்னு சொல்லி நிரூபிச்சிட்டார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஒன் டே மாதிரியான மேட்ச் தான் ஆடி இருந்தார். நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், அந்த 50ஸ்லாம் நம்ம மறந்துருக்க மாட்டோம். ஸோ அவருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கணும் தான் எல்லாருமே இருந்தாங்க. அவருக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவர் வந்து 6வது பொசிஷன் இருக்கும்போது அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஆல்ரவுண்டர் சைடு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து அக்ஸரா ஜடேஜாவா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து காம்பினேஷன் வரும். 2 பேருமே லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ அஸ்வின் கன்ஃபார்மாக இருக்காருன்னா அப்போ லெஃப்ட்டில் வந்து 2 பேருமே இருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேப்பாக்கு ஸ்டேடியம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஸ்பின்னுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் இருக்குன்னா என்னோடய விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீமுக்காகன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் வந்து யாராக இருந்தாலும் சரி அக்ஸர் பக்கம் தான் போவாங்க. ஏன்னா தான் சிஎஸ்கே ஃபேனாக இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளாக இருக்கலாம், என்ன இருந்தாலுமே ஜடேஜாவோ அக்ஸராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீசெண்ட் பீரியடில் அக்ஸர் வந்து தன்னை நிரூபிச்சிட்டே தான் இருக்கார். இப்போ துலீப் டிராஃபியில் கூட ஒன் மேனாக அவர் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தார், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ ஃபார்மில் இருக்கார், கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அங்கே இருக்கும் தான் நான் சொல்வேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக அஸ்வின் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ லீடிங் விக்கெட் டேக்கராக வந்து அடுத்து வருவாரான்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கான இடம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக பவுலர்ஸ் அப்படி வந்தோன்னா குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸோ அதுவும் எனக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ அக்ஸர் ஆர் நம்ம ஜடேஜான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பட்டேல் வந்துட்டார், அஸ்வின் வந்துட்டார்னா எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவுக்கு அடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் தான் நான் சொல்லுவேன். ஸோ 9வது இடம் கண்டிப்பாக வந்து குல்தீப் யாதவுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம யாஸ் தயால் அல்ல முகமது சிராஜ், எனக்கு தெரிஞ்சு முகமது சிராஜுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை குல்தீப் யாதவுக்கு அங்கே இடம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாஸ் தயால் அந்த இடத்த கொண்டு வரலாம், முகமது சிராஜ் அந்த இடத்த கொண்டு வரலாம். ஸோ முகமது சிராஜ் ஜாஸ்தியில் 2 பேரும் இருக்கும் பட்சத்தில் இன்னும் வந்து பவுலிங் ஆப்ஷன் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதற்கடுத்தையாக நம்ம பும்ரா. ஸோ இதுதான் என்னோடய பிளேயிங் 11 இருக்குது. ஸோ பிளேயிங் 11 ஆர்டராக சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மா அண்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்,
ஸோ 1 வந்து கோலி தான் 3வது பிளேஸில். அதுக்கடுத்து 4வது இடம் வந்து கில்லு தான். ஸோ கில்லுன்னு சொன்ன நிறைய பேர் கேட்கலாம், ஸோ ருத்ராஜ் அவ்வளோ பேசிட்டு வந்து இப்போ கில்லு ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நான் பேசிகிட்டு இருக்கிறது ரெட் பால் டோர்னமெண்ட்டு. ஸோ டெஸ்ட் சீரிஸில் கண்டிப்பாக கில் மாதிரி ஆட்களும் கண்டிப்பாக வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கில் வந்து 4வது இடத்துல இருக்காரு. ஸோ அதற்கடுப்பதியாக பந்த், ஸோ நம்ம ரிஷப் பண்ணிட்டு, ஸோ அதற்கு அடுத்து 6வது பிளேஸில் சஃப்ராஸ் கான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ 7வது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜடேஜாவா இல்லை அக்சர் பட்டேலா, எனக்கு தெரிஞ்ச அக்சர் பட்டேல் தான் வந்து 7வது இடத்துல இருப்பார். ஸோ 8வது இடம் நான் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான், என்ற மாற்று கருத்துமே இல்லை. ஃபேஸ் வேணும் அப்படின்னா 9வது குல்தீப் யாதவ், இல்லாட்டி வந்து கண்டிப்பாக முகமது சிராஜ் இருப்பார். அதாவது யாஸ் தயாலுக்கு பதிலாக குல்தீப் யாதவா யாஸ் தயாலும் பார்த்தோம்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச குல்தீப் யாதவ் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கடுத்தபடியாக முகமது சிராஜ் அண்ட் பும்ரா. ஸோ இதுதான் வந்து பிளேயிங் 11 இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிளாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்பின் இன்னொரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம். ஸோ இதிலே வந்து குல்தீப் யாதவ் இருக்கலாமா வேண்டாமா நீ தான் சொல்கிற, இன்னொரு ஆப்ஷன் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ பங்களாதேஷ் எடுத்திங்கன்னா, ஸோ பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், மெஹதி ஹசன் மிராஸ். ஸோ அவரை வந்து யாரும் மறந்துட மாட்டாங்க. ஸோ 5 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்திருக்காரு. அதற்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து அவரால் முடிஞ்ச பொட்டேஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. ஸோ மெஹதி ஹசன் அண்டு ஆல்ரவுண்டரு ஷகிப் அல் ஹசன். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து ஸ்பின்னில் வந்து ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஸ்குவாட் வந்து அறிவிக்கலை, நானும் அதை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மேபி அவங்க வந்து 4 ஸ்பின்னர்ஸோட வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா சேப்பாக் ஸ்டேடியை பற்றி அவங்க எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். ஸோ சேப்பாக்கில் வந்து 4 ஸ்பின்னர்ஸ் வச்சா கண்டிப்பாக வருவாங்க. ஸோ ஃபேஸ் பாலில் பொறுத்த வரைக்கும் நஹித் ராணா, ஸோ அவர் தான் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயராக இருக்க போகிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் 4 ஸ்பின்னர்ஸோடு வரும்போது கண்டிப்பாக நம்ம சைட் இன்னொரு ஸ்பின்னர்ஸ் இருந்திருக்கலாமோ தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கிறது நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம டீமில் வந்து அக்ஷர், அஸ்வின் அண்ட் குல்தீப் இந்த 3 பேருமே கண்டிப்பாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு தான் வந்து இந்த ஸ்குவாடும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி 2வது டெஸ்ட்டுக்கு எப்படி மாற்றுவாங்கன்னு தெரில. ஸோ அதில் சில பேர் கண்டிப்பாக கிடைக்காதவங்க வாய்ப்பு கிடைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் வந்து ஆகாஷ் தீப், ஸோ அவர் நல்ல பிளேயர் தான், இல்லவே இல்லை, நான் வந்து அவர் குறை சொல்லலை. இருந்தாலும் அவரோட இன்னும் நிறையா பேர் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மேபி வந்து ஸோ சான்ஸ் கொடுக்குற ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அவரும் வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் எப்படி ஷைன் ஆகிறான்னு நமக்கு எல்லாம் தெரிய வரும். ஸோ இந்த டெஸ்ட்டு அவர் வந்து பிளேயிங் 11 இருந்தார்னா கண்டிப்பாக அவரை நிரூபிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக யங் டேலண்டட் பிளேயர் வந்து இன்னொருத்தர் நம்ம இந்தியா டீமுக்கு வராருன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ செப்டம்பர் 19. ஸோ டிக்கெட் இன்னும் ஃபில் ஆகலை, நான் இப்போ வரைக்கும் பார்த்து தான் இருக்கேன். இன்னும் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஃபில் ஆகலை, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சேப்பாக்கில் அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் டைஹார்ட் ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்கும்போது 5 நாளைக்கு மினிமம் 1000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐபிஎலுக்கு அவ்வளோ காம்படிஷன் அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அவ்வளோ பேர் வராங்க. குறிப்பாக வந்து ரோஹித் சர்மா, பும்ரா, ஸோ நம்ம ஜடேஜா, ஸோ அஸ்வின் எல்லாருமே விளையாட போகிறாங்க. கோலியை மட்டியாப்பா அப்படின்னு கேட்குறீங்களா, கோலிங்க சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் டிக்கெட் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து கண்டிப்பாக அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லைவாக வந்து அங்கே என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம நேரில் கொடுக்கணும் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன வீடியோ வந்து போதுமானதாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தாலோ இல்லாட்டி இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறோம், அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லா கமெண்ட்ஸும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடப்படுது சண்முகம்.